இந்த மாதம் மே மாதத்தை பொறுத்த மட்டிலும் மேச ராசி அன்பர்களே, ஆக மொத்தத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, தொழில், பொருளாதாரம், குடும்ப வாழ்க்கை, ஆரோக்கியம் என சகல அமைப்புகளிலும் இந்த மாதம் கோச்சாரத்துக்குன்னு ஒரு 20% பலம் உண்டு. அந்த 20%த்திற்கு உட்பட்டு உங்களுக்கு நற்பலன்கள் மட்டுமே மேலோங்கிய வண்ணம் காணப்படுகின்றது எனது அருமை மேச ராசி நேயர்களே. ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் என்றால், மே மாதத்திற்கான ராசி பலன்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான ஏற்றங்களை வழங்க இருக்கின்றது, எந்த இடங்கள்லையாவது நீங்கள் கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டுமா அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த மாதம் மே மாதத்தை பொறுத்த மட்டிலும் மேச ராசி அன்பர்களே, அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரத்தினுடைய முதல் பாதம், இதில் பிறந்தவங்களாம் மேச ராசிக்குள்ளாக வருவீர்கள். உங்களுக்கு இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம், எல்லா விதத்திலும் நன்மைகளை வழங்க வல்ல மாதம் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சரி, இந்த மாதத்தில் என்னெல்லாம் நடக்கும்? திருமண அமைப்புகள் அற்புதமான முறையில் கைகூடி வருகின்ற ஒரு மாதம். யாரெல்லாம் திருமணத்திற்காக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, நீண்ட நாளாக திருமண முயற்சி செய்தும் அது பெரிதாக பலமாக இல்லையோ, அவர்கள் இந்த காலகட்டத்தில் தாராளமாக முயற்சிக்கலாம். திருமண முயற்சிகள் கைகூடி வருகின்ற அற்புத மாதம். கணவன் மனைவிக்கிடையில் யாருக்கெல்லாம் கருத்து முரண்பாடுகள் அதிகமாக ஓடிக்கிட்டு இருந்ததோ அவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் அந்த கணவன் மனைவி உறவில் இருந்த அந்த பிரச்சனைகள் விலகி கணவன் மனைவிக்கிடையில் நல்ல அந்யோன்யம் பெருகக்கூடிய ஒரு மாதம். அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. இந்த மாதம் முழுக்கவும் உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சிகரமான செய்திகள் வந்து சேரும். அதுவும் குறிப்பாக மாதத்தின் முதல் 15 நாட்கள் மகிழ்ச்சிகரமான செய்திகள் வந்து சேரும். ஜாலியாக இருப்பீங்க, மகிழ்ச்சியாக இருப்பீங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் குறிப்பாக பெண்களுக்கு ஆபரண சேர்க்கைகள் ஏற்படுகின்ற ஒரு அதி உன்னத காலகட்டம். வாழ்க்கை துணை உங்களையே சுற்றி சுற்றி வருவாங்க. அந்த மாதிரி ஒரு அந்யுன்யம் கணவன் மனைவிக்கு இடையில் பெருகுகின்ற காலகட்டம். வருமான ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் நல்ல ஏற்றங்களை கொடுக்கின்ற மாதமாக இம்மாதம் அமைகின்றது. இந்த மாதம் முழுக்கிலும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கையில் 4 காசு புரண்டு கொண்டே இருக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த சுப நிகழ்வுகள் ஏதாவது தடையாகிட்டு இருந்தது, என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலை, என் பிள்ளைக்கு குழந்தை நிற்கலை, காது குத்தணும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு விதத்தில் சுப நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டே இருக்கின்ற மாதமாக இம்மாதம் அமைகின்றது. இந்த மாதம் கொடுத்த வாக்கினை காப்பீர்கள். உங்களுடைய பேச்சுக்கு 4 பேர் நல்ல மதிப்பு தரக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். கணவன் மனைவி கிடையில பிரச்சனை வந்து பிரிஞ்சு போனவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க பேச்சுவார்த்தை மீண்டும் நடத்தாமல் இருக்கிறவங்க, இவங்களுக்கு இடையிலெல்லாம் கூட மீண்டும் பேச்சுவார்த்தைகள், ஒரு அரசல் புரசலான நட்பு மீண்டும் மலர்றதுக்கான அமைப்புகள் இக்காலகட்டத்தில் உண்டு. குடும்பத்தை விட்டு வெளியேறி போனவங்க, குடும்பத்தை விட்டு சண்டை சச்சரவாகி வெளியில் போனவங்க, அவங்கெல்லாம் மீண்டும் பேச்சுவார்த்தைக்குள்ளாக ஒன்றாக குழும்புவதற்கான அமைப்பு இம்மாதம் மே மாதத்தில் உண்டு. மேசராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் சரியான முறையான வேலை வாய்ப்புகள் இல்லாமல் இருந்தவர்களுக்கு கூட ஒரு நல்ல பரவாயில்லைங்கிற மாதிரியான வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த மாதத்தின் பிற்பகுதி புத்திர பாக்கியத்திற்கு சிறப்பாக உண்டு. குழந்தை பாக்கியம் இல்லாமல் தத்தளித்து கொண்டு இருக்கின்ற நண்பர்களுக்கு கூட இம்மாதத்தின் பிற்பகுதியில் நல்ல ஏற்றம் உண்டு. சினிமா துறை சார்ந்திருப்பவர்கள், ஏதேனும் ஒரு கலைத்துறை சார்ந்திருப்பவர்கள், மீடியா துறை சார்ந்திருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் நல்ல புகழ் கிடைக்கக்கூடிய காலகட்டம். நல்ல அரிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் கிடைக்கும். தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். இந்த மாதத்தினை பொறுத்த மட்டிலும் எண்ணிலடங்கா நற்பலன்களை மட்டுமே உங்களுக்கு வழங்குகின்ற அதி உன்னத காலகட்டம். ஆக திருமணம், மன வாழ்க்கையில் மேன்மை, புத்திரபாக்கியம், வருமான ஓட்டம், வேலை வாய்ப்புகள் எல்லாவற்றிலும் சிறப்பு. சமூகத்தில் நல்ல ஒரு அந்தஸ்து அங்கீகாரம் பெறுவீர்கள். நல்ல அற்புதமான மேன்மைகள் மிகுகின்ற ஒரு காலகட்டம். கூட்டுத் தொழில், கூட்டு வியாபாரம் இவற்றில் இருப்பவர்களுக்கும் நல்ல நகர்வு உண்டு. வாடிக்கையாளர் வரத்தே இல்லை, என் கடைக்கு பிஸ்னஸ் ரொம்ப டல்லாக போய்கிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகளில் இருக்கிறவங்களுக்கு கூட வாடிக்கையாளர்களினுடைய வரத்து அதிகரித்து வருமானம் மிகுகின்ற ஒரு நல் காலகட்டமாக தொழில் அமைப்புகளில் இக்காலகட்டம் அமைகின்றது. ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகுகின்ற காலகட்டமாக இந்த காலகட்டம் விலகுகின்றது. அதுவும் குறிப்பாக ஆண்கள் ஆனாலும் கூட இந்த மாதத்தினுடைய முற்பகுதியில் 4 முறை பவுடர் அடிச்சுட்டு தான் வெளியே சுற்றுவாங்க. அது மாதிரி உங்களை நீங்களே அலங்கரித்து கொள்வதற்கான
அதிக எண்ணங்கள் தோன்றுகின்ற காலகட்டம் இக்காலகட்டம். ஆக மொத்தத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, தொழில், பொருளாதாரம், குடும்ப வாழ்க்கை, ஆரோக்கியம் என சகல அமைப்புகளிலும் இந்த மாதம் கோச்சாரத்துக்குன்னு ஒரு 20% பலம் உண்டு. அந்த 20%த்திற்கு உட்பட்டு உங்களுக்கு நற்பலன்கள் மட்டுமே மேலோங்கிய வண்ணம் காணப்படுகின்றது எனது அருமை மேச ராசி நேயர்களே. தீமை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு குறிப்பிட்டு எதுவும் கிடையாது. இந்த மாதத்தின் பிற்பகுதியில் இந்த குடும்ப அமைப்புகளில் கொஞ்சம் கடினமாக பேசிடுவீங்க, கொஞ்சம் டாமினண்ட்டாக பேசிடுவீங்க. அது ஒன்று தான். அந்த பேச்சுக்களை குறைச்சிக்கிறதும், அவசரப்பட்டு பெரும் பெரும் வாக்குகளை தூக்கி கொடுக்கறத குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாலே போதுமானது. இந்த மாதம் எந்த விதமான தொந்தரவுகளையும் உங்களுக்கு வழங்குவதற்கான அமைப்பே கிடையாது. கோச்சாரத்தின் அடிப்படையில் உங்கள் சுயஜாதகம் சரியில்லாத தசாபுக்தியில் போச்சுன்னா அதை நம்ம சொல்ல முடியாது. பொது பலனின் அடிப்படையில் இந்த மாதம் உங்களுக்கு நற்பலன்களை மட்டுமே வழங்கக்கூடிய ஒரு அதி உன்னத மாதமாக அமைகின்றது அப்படிங்கிறதுல நீங்கள் கவனம் வச்சுக்கிடுங்க. சரி, இந்த மாதம் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சிவனையும் சிவன் ஆலயத்தில் இருக்கக்கூடிய அம்பாளையும் வழிபாடு செய்வது நல்ல ஏற்றத்தை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். குறிப்பாக அம்பாள் வழிபாடு. சரிங்களா? ஆக சகலத்திலும் நல்ல மேன்மைகளை வழங்குகின்ற அதி உன்னத மாதமாக இந்த மே மாதம் உங்களுக்கு அமைகின்றது. ஆக இந்த மாதிரியான நல்ல காலகட்டங்கள் கோச்சார் அடிப்படையில் ரேராக தாங்க வரும். அப்போ நம்ம என்ன பண்ணோம்? கடுமையாக உழைங்க, முதலீடுகளை போட்டு சுயஜாதக தசாபுக்தியில் நல்லா வலுத்துருச்சு, டாப் ஆயிடுவீங்க. சுயஜாதக தசாபுக்தி இல்லை, பெரிய முதலீடு போடாமல் இருக்கிற முதலீட்டிலே உழைங்க, பரவாயில்லைங்கிற அளவுக்கு ஓடும். சரிங்களா? ஆக அன்பு நண்பர்களே, உறுதியாக ஏற்றம் உண்டு. பொருளாதாரத்திலையும் குடும்ப வாழ்க்கையிலையும் உறுதியாக ஏற்றம் உண்டு. கவலைப்படுறதுக்கான அமைப்பு கிடையாது. சரிங்களா? ஆக இந்த மாதம் சகல அமைப்புகளிலும் உங்களுக்கு நல்ல ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்க எல்லாம் வல்ல இறைவன் மக்கட்பேறு மஞ்சுநாதீஸ்வர பெருமான் அருள் புரியட்டும். நன்றாகவே இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.